வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் திட்டமிட்ட சதி குறித்து வெளியான முக்கிய அறிக்கை. இஸ்ரேல் கட்டார் மோதல், ட்ரம்ப் வழங்கிய உறுதிமொழி. ஈரானில் தாக்குதலில் 2 போலீசார் உயிரிழப்பு. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, 13 பேர் படுகாயம். தொடர்ந்தும் குண்டுமலை, ஏமன் துறைமுக நகரம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். வான்வழி தரைவழி தாக்குதல்கள் தீவிரம், மக்கள் வெளியேற அழுத்தம். அரபு நேட்டோ கூட்டமைப்பை உருவாக்க இஸ்லாமிய நாடுகள் ஒருமித்த முடிவு. உத்தரகாண்டில் வெள்ளம், மண் சரிவு, உயிரிழப்புகள் 18ஆக உயர்வு. மாலியில் 40 எண்ணெய் டேங்கர்களை தாக்கிய கிளர்ச்சியாளர்கள். யூகே சென்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிர்ச்சி தரும் பாதுகாப்பு தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் சுயாதீன விசாரணை ஆணையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய படைகள் காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்வதற்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போரில் இஸ்ரேல் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்ததாக ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட 5 இனப்படுகொலை செயல்களில் 4ஐ இஸ்ரேல் செய்ததாக ஆணையம் தனது 72 பக்க அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒரு இனக்குழுவினரை குறிவைத்துக் கொள்வதும், அவர்களுக்கு கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான தீங்கு விளைவிப்பதும், அந்த இனக்குழுவினருக்கு வேண்டுமென்றே அழிவுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவது மற்றும் பிறப்புகளை தடுப்பது ஆகியவை இதில் அடங்குகின்றன. இஸ்ரேலிய தலைவர்களின் கருத்துக்களும் இராணுவத்தின் செயல்களும் அவர்களின் இனப்படுகொலை நோக்கத்துக்கான சான்றுகள் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. வழக்கம் போல இஸ்ரேல் இந்த அறிக்கையை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் கட்டாரை தாக்க மாட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். கட்டாரில் தங்கியிருந்த ஹமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளரின் குழு மீது கடந்த வாரம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியமையினால் அமெரிக்காவின் வளைகுடா நாடு நட்பு நாடான கட்டார் தமது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளது. முன்னதாக ஜெருசலேமில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடனான சந்திப்பின் போது நெதன்யாகு மேலும் தாக்குதலை நிராகரிக்க தவறியிருந்தார். எனினும் இந்த கருத்தை மறுதளிக்கும் வகையிலேயே ட்ரம்பின் உறுதிமொழி வெளியாகுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்த பிறகு வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கட்டாருக்கு செல்வார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்புகளின் மூலமாக தமது 2 நெருங்கிய நட்பு நாடுகளான இஸ்ரேலுக்கும் கட்டாருக்கும் இடையிலான பதற்றங்களை தணிக்க அமெரிக்கா முயன்று வருகிறது. இதேவேளை கடந்த வாரம் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து உச்சி மாநாட்டில் பேசிய கட்டாரின் அரசு தலைவர் காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது பணைய கைதிகள் குறித்தும் இஸ்ரேல் கவலைப்படவில்லை. பதிலாக காசா இனி வாழ தகுதியற்றதாக இருக்கும் இடம் என்பதை உறுதி செய்வதற்கான செயற்பாட்டில் மட்டுமே ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தென்கிழக்கு ஈரானில் பயங்கரவாத தாக்குதலில் 2 போலீசார் கொல்லப்பட்டனர். ஈரானின் சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு போலீஸ் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 2 அதிகாரிகள் கொல்லப்பட்டனர், ஒருவர் காயமடைந்துள்ளனர். சிப் மற்றும் சோரன் நகருக்கு அருகிலுள்ள ஹாஸ் சஹேதன் பாதையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு போலீஸ் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் 2 பாதுகாப்படையினர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் ஒருவர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கான காரணமானவர்களை கண்டறிந்து பின்தொடர்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மினியாபோலிஸில் வீடற்றோர் முகாம்களில் ஒரே நாளில் நடந்த 2 துப்பாக்கிச் சூடுகளில் 13 பேர் காயமடைந்தனர். மினியாபோலிஸில் உள்ள வீடற்றோர் முகாம்களில் 12 மணி நேரத்துக்குள் வெடித்த 2 துப்பாக்கிச் சூடுகளில் குறைந்தது 13 பேர் காயமடைந்தனர், 5 பேர் படுகாயமடைந்தனர். நகர மேஜர் அவற்றுடன் தொடர்புடையதாக இருந்தால் ஆச்சரியப்பட மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார். ஏமனில் உள்ள கொடைடா துறைமுக நகரம் மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கடலில் இயங்கி வரும் கவுதி அமைப்பினர்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேல் அங்கு 12 தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. தாக்கப்போவதாக இஸ்ரேல் முன்னரே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கவுதிகளின் இராணுவ கட்டமைப்பு படை குறிவைத்து தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் கொடைடா துறைமுகத்தில் உள்ள மக்களும் கப்பல்களும் தங்கள் பாதுகாப்புக்காக உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேல் இராணுவம் தனது எச்சரிக்கையில் தெரிவித்திருந்த நிலையில் தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த செப்டம்பர் 10 அன்று ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள பத்திரிகை அலுவலகத்தின் மீதும் இஸ்ரேல் குண்டு வீசி 33 பத்திரிகையாளர்களை கொன்றதும் குறிப்பிடத்தக்கது.
காசா மீது இஸ்ரேல் ராணுவ தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ராணுவத்தின் நடவடிக்கைகள் விரிவாக்கம் செய்யப்படுவதனால் அங்கு வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. நேற்று முதல் காசா முழுவதும் தீவிர வான்வழி மற்றும் பீரங்கிகள் மூலமாக தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. இந்த தாக்குதல்களில் காசா நகரில் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். காசா பற்றி எரிகிறது என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரபு நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என இஸ்லாமிய நாடுகள் இணைந்து ஒருமித்த முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டார் தலைநகரில் தோஹாவில் நேற்று முன்தினம் அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பை சேர்ந்த ஏறக்குறைய 60 இஸ்லாமிய நாடுகள் பங்கேற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எகிப்து அரசால் முன்மொழியப்பட்டுள்ள அரபு நேட்டோ என்னும் பெயர் அரபு முஸ்லீம் நாடுகளின் இராணுவத்தை ஒருங்கிணைந்து ஒரே குழுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே கடந்த 2015 எகிப்து அரசால் முன்மொழியப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த அரபு நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பு கடந்த வாரம் கட்டாரில் இஸ்ரேல் அத்துமீறி நடத்திய தாக்குதலை தொடர்ந்தும் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புத்துணர்ச்சி பெற்றுள்ளது. இதற்கு பாகிஸ்தான், துருக்கி, ஈராக் உள்ளிட்ட இராணுவ பலம் வாய்ந்த முக்கிய முஸ்லிம் நாடுகள் ஆதரவு குரல் கொடுத்துள்ளன. எகிப்து தலைநகர் ஹெய்ரோவில் அரபு நேட்டோவின் தலைமையிடம் செயல்படலாம் என்றும் இப்படைகளுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை அரபு லீக் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் 22 உறுப்பினர் நாடுகளும் சுழற்சி முறையில் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் எகிப்து தரப்பிலிருந்து ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையினால் 18 பேர் உயிரிழந்தனர். நேற்று முன்தினம் இரவு பெய்த கனமழையினால் ஒரு பாலம் வெள்ளத்தில் அடித்து சென்றதாகவும் இதில் 5 பேர் உயிரிழந்தனர். அப்பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் டோராடோன் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வெள்ளம், மண் சரிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 18 உயர்ந்துள்ளது. 13 பேர் காணாமல் போயுள்ளனர். எனவே பேரிடர் மீட்புப் படையினர் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன. அவற்றில் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் என்ற கிளர்ச்சி குழுவும் இந்த கிளர்ச்சி குழுவானது மாலியில் எண்ணெய் இறக்குமதியை தடை செய்வதாக கடந்த வாரம் அறிவித்தது. அதன்படி கயேசில் இருந்து தலைநகர் பாமோகோ நோக்கி 100க்கும் மேற்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் ராணுவ பாதுகாப்புடன் சென்று கொண்டிருந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 40 எண்ணெய் டேங்கர்கள் தீப்பிடித்து எரிந்தன. இதனால் அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பேச்சு அடித்து அதனை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த தாக்குதல் தொடர்ந்தால் அடுத்த 2 வாரங்களுக்குள் முற்றிலுமாக எரிபொருள் தேர்ந்துவிடும் என்று அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலகத்தின் கண்களை தன் பக்கம் திருப்பும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது இங்கிலாந்துக்கு சென்ற நிலையில் அவரது பயண நோக்கம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த பயணம் இது ஒரு சாதாரண அரசுமுறை பயணமல்ல என கூறப்படுகிறது. ட்ரம்பின் இந்த வருகை அவர் எப்போதும் விரும்பும் பிரம்மாண்டமான மற்றும் அசாதாரண பாதுகாப்பு ஏற்பாடுகளால் உலகையே பிரமிக்க வைத்துள்ளது. ட்ரம்ப் வந்து இறங்கியதுமே 1.2 மில்லியன் மதிப்புள்ள முழுவதும் கவசமிடப்பட்ட பிரத்யேக லிமோசின் கார் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தி பீஸ்ட் என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த கார் ஒரு சிறிய இராணுவ டேங்க் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எந்தவிதமான தாக்குதலையும் தாங்கும் வல்லமை கொண்டது. ஆனால் இந்த லிமோசின் மட்டுமே ட்ரம்பின் பாதுகாப்பு அரண் அல்ல. அவரது பாதுகாப்பு படை ஹக்கை கில் டீம் என்ற பெயரில் ஒரு அதிநவீன குழுவையும் கொண்டுள்ளது. மேலும் இக்குழுவில் துப்பாக்கிச் சுடும் வீரர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மின்னணு கண்காணிப்பு வல்லுநர்கள் என பலர் உள்ளனர். எந்தவொரு அச்சுறுத்தலையும் முறியடிக்க இவர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார்கள். ட்ரம்பின் வருகையின் மற்றொரு அதிர்ச்சி தரும் அம்சம் அணுசக்தி குறியீடுகள் அடங்கிய பெட்டி. இந்த குறியீடுகள் அமெரிக்காவின் அணு ஆயுதங்களை ஏவுவதற்கான ரகசிய அனுமதி கோடுகளை கொண்டவை என்றும் அதிபர் எங்கு சென்றாலும் இந்த பெட்டி அவருடன் இருக்கும். ஒருவேளை எதிர்பாராத தாக்குதல்கள் நிகழ்ந்தால் அங்கிருந்தே அணு ஆயுதங்களை ஏவி பதிலடி கொடுக்க இது உதவும். ட்ரம்பின் இந்த வருகை அவரது தனிப்பட்ட பாணியையும் அமெரிக்காவின் வலிமையையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. அதே சமயம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கிலாந்திலும் உலக அளவிலும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் விவாதங்களை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.